வணக்கம். என்னுடைய பெயர் சி சென்னம்மாள். நான் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக நந்திமங்கலத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை வந்து சுஜி எங்கள் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிக்கிறா. இவளுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 5 நிமிடத்தில் 150 திருக்குறளை ரொம்ப அழகாக சரளமாக சொல்லுவாள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து 5 நிமிடத்துள்ள 135 குறள் சொல்லி ஒரு பெண் சாதனை பண்ணியிருக்கா. இந்த பிள்ளை வந்து அதை பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் 150 திருக்குறள் இன்றைக்கி நாங்கள் சொல்ல வச்சுருக்கோம். அதுவும் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தை இந்த அளவுக்கு ஒரு சாதனையாக அவள் செஞ்சுருக்காருன்னா, இதெல்லாம் பார்த்துட்ருக்குற நீங்கள் ஊக்கப்படுத்தணும், ஆக்கப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இனம் காண முடியாமல் அந்தந்த பள்ளிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்களாம் வெளியே வருவாங்க. இவங்களாம் ஒரு சாதனை பெண்ணாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. வணக்கம். என் பெயர் சுஜி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிவன் முதற்றே உலக கற்றதனால் ஆய பயனன்கள் வாழ அறிவு நட்டால் தொகையார் எண்ணின் மலர் மிசை ஏகினன் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடுவார் வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தார் ஆண்டு முடுமையில் அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாக்கை பண்பும் பயனும் அது வையத்தில் வாய்வாங்கு வாய்பவன் வானூரும் தெய்வத்தில் வைக்கப்படும் மங்களம் என்ப மனைமாச்சு மற்றும் நன்கள் நன்மற்க பேரு தந்தை மகர் காற்றும் நன்றி அவைத்தும் முந்தியிருப்ப செயல் என்ற பொய்தின் பெரிதோக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அன்பிற்கும் உண்டாடிக்கும் தாயாரால் புன்கடி புசல் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக சரளமாக சொன்னா இல்லைங்களா? இதே மாதிரி அவள் 150 திருக்குறளை 5 நிமிடத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு திறமையான பெண்ணாக வளர்ந்துருக்கா. இந்த பிள்ளை மட்டும் இல்லைங்க, எங்கள் பள்ளியில் இந்த மாதிரி பல பேர்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். எங்கள் பள்ளி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுசு இருக்கிற எத்தனையோ அரசு பள்ளிகள் இந்த மாதிரி குழந்தைங்க நிறையா இருக்காங்க. இவங்களெல்லாம் இனம் கொண்டு நீங்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம், இப்போ அரசு பள்ளி மாணவியர்கள் வந்து இந்த அளவுக்கு திறமைகளை உருவாக்குவதற்கு முக்கிய காரணம் யாராக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க மேடம்? அரசு பள்ளி மாணவருடைய ஊக்கத்திற்கு காரணம் வந்து நம்ம ஒருத்தர் மட்டுமே நம்ம கை காட்ட முடியாதுங்க. இது வந்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் ஒரு பக்கம், இதை வந்து ஊக்கப்படுத்துகிற சமுதாயம் சார்ந்த சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ, அதாவது அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதை தாண்டி ஆண்டோர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஊக்கப்படுத்துறதுக்கு. அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க, பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கோணம் மாதிரிங்க. ஒரு பக்கம் பெற்றோர், ஒரு பக்கம் சமுதாயம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள். அப்படி 3 சேர்ந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி குழந்தைகளை உருவாக்க முடியும். இப்போ இதுக்கு கல்வி அமைச்சருங்கிற முறையில் கல்வி அமைச்சர் இதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்குறாரு மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாங்க. இன்றைக்கி இருக்கிற கல்வி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்கின்ற குழந்தைகளுக்கு என்னென்னலாம் திறமை இருக்குது, அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட என்னெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லக்கூடிய திறமைகளெல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு உண்டான பல விஷயங்களை இன்றைக்கி பல விருதுகளை இன்றைக்கி கொடுத்துட்ருக்காரு. நம்ம தினம் அது செய்திகளை பார்த்துட்ருக்கோம். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் எந்த அளவுக்கு இந்த ஊக்கம் கொடுக்குறாங்க அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் எத்தனை துறைகள் இருந்தாலும் கல்வித்துறையில் தான் அவருடைய முழு பங்கு அவர் வச்சுட்ருக்காரு. முழு கவனமும் கல்வித்துறையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைகள், எதிர்கால இந்த குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் மேலே தான் அவருடைய முழு கவனம் இருக்குது. நாங்கள் நிஜமாக அவர் கிடைச்சதுக்கு நாங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி குழந்தைகளை நிறைய பேர் அவர் உருவாக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, எங்கள் பள்ளியில் படித்த ஒரு மாணவி டாக்டர் நீட்டில் எக்ஸாமில் செலக்ட் ஆகி அவள் டாக்டர் ஆகியிருக்கா. இதே பள்ளியில் படித்த மாணவிக்கு அதுக்காக இந்த ஊருக்கு அவர் வந்து அந்த பிள்ளையை வந்து ஹானர் பண்ணி பரிசு கொடுத்துருக்காரு, உதவியும் பண்ணியிருக்காரு. அப்போ வர்றப்போ தான் இந்த பள்ளிக்கும் வருகை புரிந்தார். அந்த நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இவ வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. சார் நீங்கள் வந்து நான் 150 திருக்குறள் சொல்லுவாங்க சார் அப்படின்னு அவள் சேலஞ்ச் பண்ணியிருக்கா. அதன்படி அவள் சாதிச்சு இருக்காங்க. நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாலும் எங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து ஊக்கப்படுத்துவதன் பேரில் அற்புதமாக வந்து இந்த மாதிரி குழந்தைகள், திறமையுள்ள குழந்தைகள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. இது மாதிரி திறமையுள்ள குழந்தைகளை ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் அதனுடைய ஆசிரியர் பெருமக்கள், முதல்வர் அவர்கள் வந்து ஊக்கப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி திறமைசாலிகள் நிறையா வருவாங்க. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வருங்காலத்தில் ஒரு இந்தியா வல்லரசாகுவதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யோகா சுரேஷ். நன்றி நேயர்களே. வணக்கம் மேடம். நன்றி, வணக்கம்.